Hello everyone, welcome to SPDC, where every story unfolds and your mind finds its escape. This is Anu, presenting a story to your beautiful soul. Now, it's time to rest your eyes and open your ears. மறுபக்கம் இரவு 8:30 பேருந்து நிலையம் மிதமான மின்சார விளக்குகளின் கீழ் மந்தமான ஓசைகளில் மூழ்கியிருந்தது. இடைவிடாமல் ஓடும் இரவு பேருந்துகளும் அவசரமான பயணிகளும் அந்த இடத்தை பரபரப்பாக்கின. அந்த கூட்டத்தில் ஆராதனா நின்று கொண்டிருந்தாள். 25 வயது, ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை. நின்றைய நாள் அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. மேலதிகாரியின் கோபம், சக ஊழியர்களின் உதாசீனம் எல்லாமே மனதை சிதற வைத்திருந்தன. அவள் தன் கைப்பையை விரித்தபடி ஓரமாக போய் நின்றாள். தொலைபேசி எடுக்க முற்பட்டாள். அப்பொழுது பக்கத்தில் ஒரு முதியவர் தன் இடத்தை கண்டுபிடிக்க சிரமப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் ஆராதனா அதை கவனிக்கவில்லை. கண்ணா, பார்த்து நிக்கணும். கையில இருக்கிற சுமையை விட இதயத்துல ரொம்ப இருக்கு போல. அந்த வார்த்தைகள் அவளை சற்றே கோபமாக்கின. ஏன் எல்லாரும் எனக்கே வாய காட்டணும் என்று எண்ணிக்கொண்டாள். கடுமையான பார்வை ஒன்றை அவர் மீது செலுத்திவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். பேருந்து வந்து நின்றது. கூட்டம் நெருக்கமாக இருந்தது. ஆராதனா உள்ளே ஏறினாள். அவளுக்கு ஓர் எரிச்சலான உணர்வு, கூடவே கோபம். பேருந்தில் முன் இருக்கையில் ஒரு சிறுமி தன் அம்மாவுடன் அமர்ந்து சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தாள். அம்மா, யாரு என்ன ஏதுன்னு தெரியாம யாரையும் தப்பா நினைக்க கூடாதுன்னு சொன்னியே, அது எப்படிம்மா முடியும்? ஆராதனா அசந்து போனாள். அந்த வார்த்தைகள் அவளுக்காகவே யாரோ சொல்லிவிட்ட மாதிரி இருந்தது. ஆமா செல்லம், எல்லாருக்கும் அவங்க பிரச்சனைகள் இருக்கும். அது நமக்கு தெரியாதது தான். அதனால தான் யாரையும் புரிஞ்சிக்காமலே குறை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தைகள் ஆராதனாவின் உள்ளத்தில் எதையோ கிளறின. அவள் மெதுவாக முதியவரை நோக்கி பார்த்தாள். அவர் தூரம் பார்த்து கொண்டிருந்தார். கண்களில் ஒரு ஆழமான அமைதி. அவளது மனதில் அவர் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் ஒலித்தன. இதயத்தில் நிறைய சுமை இருக்கு போல. ஒரு நிமிடம் அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவன் நானாக ஏன் இருக்கக்கூடாது? நான் மட்டும் அல்ல, இவர்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம் அல்லவா என்று நினைத்தாள். அவள் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து முதியவருக்கு அமர இடம் கொடுத்தாள். முதியவரும் சிரித்தபடி அமர்ந்தார். ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா. ஆராதனாவின் மனதில் ஏதோ ஒரு பொது பெருக்கம். பேருந்து நகர்ந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஆராதனாவின் மனதோ ஒரு புதிய உணர்வுடன் நகர்ந்தது. முடிவு. கண்கள் பார்ப்பது ஒன்றாக இருந்தாலும் மனம் புரிந்து கொள்வது வேறாக இருக்கலாம். நாம் பார்க்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை இருக்கிறது. யாரோ ஒருவரை புரிந்து கொள்ளாமல் அவர்களை தவறாக நினைக்காதீர்கள். உண்மையான மனிதத்தன்மை புரிந்து கொள்வதிலும் மரியாதை காட்டுவதிலும் தான் இருக்கின்றது. The end. That's the wrap for today's story. If you got your own tales or narrations to share, feel free to send them to the mail ID mentioned in the description. If it's a good fit, it can be showcased on the channel. Don't forget to like, share and subscribe for more stories to unwind. So yeah, until next time, take care. Bye-bye.